இந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி போதும். நீங்க ப்ராஃபிட்டபிளா இருக்கு. ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஐடென்டிஃபை பண்ணுங்க. நான் இதுல ஒன் டே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றேன். இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப், இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப். 2 ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா? மார்க்கெட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல டச் பண்ண உடனே கோ ஃபார் 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல போனீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வரைய தெரியணும். ஃபார் 1 ஹவர் ஓகேங்களா? ஸோ நான் இப்படி வரைஞ்சேன்னா, இது எனக்கு கரெக்ட்டான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இல்ல. இங்க எனக்கு ஒரு புல் பேக் இருக்கு. ஸோ நான் எப்படி டிரா பண்ண போறேன்னா, ஓகே. எனக்கு இங்கயே எனக்கு சோச் ஆர் எம்எஸ்எஸ் குடுத்துருச்சு. ஓகேங்களா? நீங்க அத இக்னோர் பண்ணீங்கன்னா, எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லி தரேன். ஸோ, இப்போ எனக்கு இங்க எம்எஸ்எஸ் வந்துருச்சு. வந்த உடனே நீங்க எய்தர் டிமாண்ட் ஜோன்ஸ்ல ட்ரேட் பண்ணலாம், இல்லன்னா ஃபேர் வேல்யூ கேப். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு ஒரு பிரேக் அவே கேப். அதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப். ஓகேங்களா? ஸோ, நான் என்னோட என்ட்ரி இங்க பிளேஸ் பண்றேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து எப்பயுமே இங்கெல்லாம் வைக்காதீங்க. எப்பயுமே இந்த ஃபேர் வேல்யூ கேப் எண்ட்ல வைங்க. ஓகேங்களா? ஸோ, நீங்க எங்க டார்கெட் பண்ணலாம்? ஹை டார்கெட் பண்ணலாம். சரி இந்த ஹை டார்கெட் பண்ணலாமா? பாருங்க. ஓகேவா? ஸோ, இப்போ நீங்க புல் பேக்க தப்பா ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா, மேபி இந்த மாரி ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா, எனக்கு சோச் எங்க வருது பாருங்க, இங்க வருது. ஸோ, நீங்க இந்த மாரி ட்ரேட் பண்ணீங்கன்னா, இங்க இருக்க ஃபேர் வேல்யூ கேப்லாம் எனக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு தெரியுதா? இந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் எனக்கு மிட்டிகேட் ஆயிடுச்சு. இங்க இருக்க ஃபேர் வேல்யூ கேப் மிட்டிகேட் ஆயிடுச்சு. இங்க இருக்க ஃபேர் வேல்யூ கேப் எனக்கு மிட்டிகேட் ஆகல. ஸோ, எம்எஸ்எஸ் ஆகறதுக்கு முன்னாடி இருக்க டிமாண்ட் ஜோன மார்க் பண்ணிக்கிறேன். சேம் ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்கு. ஸோ, இது 2த்தையும் டோட்டலா ஒரு என்ட்ரி போடுறேன். இங்க நீங்க எங்க போடணும்? உங்களோட ஸ்டாப் லாஸ். இது கீழ தான் உங்க ஸ்டாப் லாஸ் போடணும். நீங்க டார்கெட் பண்றது இந்த ஹையா இருக்கும். ஓகே. என்ன நடந்திருக்கு பாருங்க. புரியுதா? இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா, நீங்க புல் பேக்கே தப்பா ஐடென்டிஃபை பண்றீங்க. ஓகேங்களா? இது வந்து இயர்லி என்ட்ரி இல்ல. இது வந்து லேட் என்ட்ரி. இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக நெறைய சான்ஸ் இருக்கு. நான் ஏன் இத மெயினா சூஸ் பண்ணேன்னா, இங்க பாருங்க. ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எனக்கு பிரேக் ஆயிருக்கு. ஸோ, அது எனக்கு சப்போர்ட்டா ஆக்ட் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. பிளஸ் எனக்கு டிமாண்ட் ஜோனும் அங்க வந்திருக்கு. அண்ட் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ, அந்த ஒரு ரீசன்னால தான் இந்த ட்ரேட் என்ட்ரி நீங்க பிளேஸ் பண்ணியிருக்கலாம்.